நான் யார்கிட்டயும் வேலை கேட்கல, எனக்கும் வேலை வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வேலை கேட்கறோம்னா எப்படி கேட்பேன் தெரியுமா? பீடாக் சொல்ற மாதிரி நல்ல பிரசன்டேஷன் ரூம்ல உட்காந்து எங்க மிஸ்டேக்ஸ், என்ன அட்ரஸ் பண்ண போறேன், அடுத்த 3 இயர்ஸ்க்கு என்ன பிளான், ஸ்குவாட் அசம்பிளி எப்படி இருக்கணும், டாப் ஆர்டர் எப்படி இருக்கணும், ஃபாரின் பிளேயர்ஸ் யார் இருக்கணும், ஃபாரின் பிளேயர்ஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கணும், எந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்க டிராபி ஜெயிச்சிருக்காங்க, என்ன காம்பினேஷன் வரணும், ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் டீம்ல வச்சு நீ எந்த டீம் லாஸ்ட் டைட்டில் அடிச்சதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுட்டு லோக்கல் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க, யுஸ்வேந்திர சஹல் தவிர மத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன க்ரூமிங் ஸ்கீமா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஆஃப் ப்ரோக்ராம் என்ன, ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ன, பிளேயர் டெவலப்மெண்ட் என்ன, அப்கீப் என்ன, ஷார்ட் பால்ல போன வருஷம் பிரேவிஸ் நல்லா ஆடலனா இந்த வருஷம் வரும்போது அதுக்கான ஒர்க் என்ன, சேப்பாக் விக்கெட் என்ன, அதோட ஸ்பீட் என்ன, அதோட பவுன்ஸ் என்ன, கீழே எங்க வருது, ரமேஷ் திருப்பூர் அங்க இருக்கிறவர் கியூரேட்டர் எப்படி ஒர்க் பண்றாரு, பிச் நம்பர் 4 என்ன நடக்குது, இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷங்குள்ள அந்த பிச் நம்பர் 4ல எத்தனை மேட்ச் நடக்குது, பிச் நம்பர் 5ல எவ்வளவு மேட்ச் நடக்குது, ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, பிச்சில தண்ணி விட்டா எப்படி நடக்கும், பிச்சில தண்ணி விடலன்னா எப்படி நடக்கும், நடு பிச்சில கிராக் இருந்து பொளந்தா எப்படி வரும், மேல இருந்தா எப்படி வரும், ஸ்பின்னர் லெங்க்ல எப்ப திரும்பும், எப்படி திரும்பாது, பிரசன்டேஷன் பண்ணிட்டு ஆப்ஷன் பர்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போகணும், ஆப்ஷன் பர்ஸ்ல எவ்வளவு குறைவு வச்சா எவ்வளவு எடுக்க முடியும், எவ்வளவு குறைவா இல்ல நிறைய வச்சா என்ன எடுக்க முடியாது, ரிட்டென்ஷன் எப்படி இருக்கும், ரிட்டென்ஷன்ல 4வது பிளேஸ் 5வது பிளேஸ் 18 crores 14 crores வந்தா அதை வைக்கணுமா வைக்க கூடாதா, அன்கேப் பிளேயர்ல யாரை எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு ஃபுல் பிரசன்டேஷன் பண்ணி டேபிள்ல உட்காந்து இப்படி வேலை கேட்பேன். வழிய இப்படி வீடியோ பண்ணி வேலை கேட்க மாட்டேன். எனக்கு அந்த வேலை வேணாம்.